Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? அவர்தான் நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை தொட்டு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிகளை குணமாக்குகிறவர், தனிமையை மாற்றுகிறவர், கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் துடைப்பவர் அவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீதான் உம்மை நேசிக்கிறவர்களுக்கு பரிகாரி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. தொடுங்க ஐயா, ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமே. மார்க் 15:15, மார்க் 15:15. விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. விசாரணையுடைய கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். So Pilate, wanting a gratified crowd, released Barnabas to them, and he delivered Jesus after he had scourged him and to be crucified. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்தும் மனதுள்ளவனாய் பர்னபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். ஜனங்களுடைய சத்தம், அலறுதல், கத்து எல்லாம் பிலாத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மனிதர்கள் இப்படிப்பட்ட குரலுக்கு எதிர்ப்பாய் நாம் செயல்படக்கூடாது, அப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொல்லி அந்த சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படுகிறான். இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாய் ஒப்பு கொடுக்கிறான். பர்னபாசை விடுதலை பண்ணுகிறான். அவன் ஒரு கொலைகாரன், ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு தீவிரவாதி. அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சிலுவையில அறையும்படி. சிலுவையில் அறையதுக்கு முன்னே தோச்சா பண்ணுவாங்க. சிலுவையில் அறையதுக்கு முன்னே சவுக்கால் அடித்து கொடுமைப்படுத்தி உடம்பை அப்படியே கிச்செடுத்து பிறகுதான் சிலுவையில அறைவார்கள். இயேசுக்கு இன்னும் மோசமாக அவரை அடிப்பதை நாம் பார்க்கிறோம். பிலாத்து சொல்லிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். அருமையானவர்களே, விடுதலை வேண்டும் என்றால் விடுதலை பெற்றிருக்க முடியும் இயேசுவினால. அவர் கண்ணி அப்படி இமைத்திருந்தால் போதும், தூதர்கள் இறங்கி அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்து இருக்கும். ஆமா தானே? ஆனா ஆண்டவர் பலியாக வேண்டும் என்பதுதான் சித்தம் என்பதை உணர்ந்திருக்கிறார். He knows he need to sacrifice for the total world. சிலர் கேலியா பேசுவார்கள், கிண்டலா பேசுவார்கள், இது என்ன, இது உண்மை இல்லை, இதெல்லாம் சும்மா கிறிஸ்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பது வேத வசனம். You have to taste the Lord. See and taste the Lord. The taste. அவரின் பாவத்தை மன்னித்தார் என்கிற அனுபவிக்கிறது தான் இயேசுவோட அன்பு தெரியும். ஆமாதானுங்களே? அனுபவிக்காதவர்களுக்கு அது ஒரு வீண் பேச்சு போல தெரியும். அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிலுவை அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் பட்டது பாடுகள் எல்லாமே உனக்காக என்பதை அறிந்து ஒப்பு கொடு. அவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். சோர்ந்து போய் பின்வாங்கி விடாதே. அவரை இறுக்கமாக பிடித்துக்கொள். ஆண்டவரே, நீதான் என் பரிகாரி, உம்மால ஆகும் என்று சொல்லி முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நீங்க என் வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவர், என் பாவத்தை மன்னிய, என் குறைகளை மன்னியுங்க, என்னை புதிதாய் மாற்றுங்க, ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில செய்யுங்க, உமக்கு நான் சாட்சியா நிற்பேன், என் ஜீவனை உமக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஒரு 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 தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் விசுவாசத்தை பார்த்து, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொல்ல அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை சிலுவையிலே அறைவதற்கு, சவுக்கால் அடித்து உன்னை சித்திரவதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே.
அவை அனைத்தும் எங்களுடைய பாவங்களுக்காகத்தான், மீறுதலுக்காகத்தான் என்று நான் உணர்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. இந்த ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க சுவாமி. புது பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு அப்பான்னு சொல்லி உன் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே கண்ணீரோடு தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த உலகம், நீ வாழ்கின்ற சூழல் உன்னை அவமதிக்கலாம், கேவலமாக பேசலாம், குறையாக பார்க்கலாம், அல்லது உன்னை பலகீனமாக பார்க்கலாம். பரவாயில்ல, மனிதன் பார்வை வேறு, கடவுள் பார்வை வேறு. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். டேக் கேர் and God bless.